ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லும் இந்த தேதியில் முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த உலகில் இன்னும் உன் அருகில் கூடவே இருந்து நம்பிக்கை கொடுத்த மாதிரி காட்டிக்கொண்டு பின்னால் குழி தோண்டுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்யலாம், உன்னை கீழே விழ செய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நினைவில் கொள் பிள்ளையே, உண்மையா நேர்மையா வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வழியில் வழித்தடம் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரே. யாராலும் நிரந்தரமாக கீழே தள்ள முடியாது. தற்காலிகமாக சிரமம் வந்தாலும் மீண்டும் எழும் வலிமையை நான் உனக்கு நிச்சயம் தருவேன். அதற்குத்தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். அதற்குத்தான் இந்த காலம் இருக்கின்றது. நியாயத்தை காப்பாற்றும் அந்த சக்தி ஒரு நாள் உனக்காகவே வெளிப்படும். உன்னுடைய வாழ்விற்கான சரியான காலம் உன்னை நோக்கி வருகின்றது. அந்த நேரம் வந்தவுடன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும், உன்னுடைய பொறுமைக்கும், உன் நம்பிக்கைக்கும் விலை கிடைக்கும். உன்னை அடக்க நினைத்தவர்களுக்கே உன்னுடைய உயர்வு பதிலாகவே இருக்கும். அந்த உயரத்தில் நீ நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்வின் அழகை எல்லோரும் பார்த்து வியந்து போவார்கள். ஆகையால் காத்திரு, நம்பிக்கை விடாதே, உன் காலம் வரும். உன்னை தேடி முத்தான 3 நற்செய்திகள் வரும். முதலாவதாக, நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உனக்கு அழைப்பு வரும் தங்கமே. இரண்டாவதாக, நீ எதை எதிர்பார்த்து என்னிடம் வேண்டி நின்றாயோ அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். மூன்றாவதாக, செல்வம் பணம் அனைத்துமே உன்னை தேடி வரும். உனக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் அகற்றிவிட்டு நிம்மதியாக நீ வாழக்கூடிய காலகட்டம்தான் இது. இந்த 3 நற்செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்க போகின்றது தங்கமே. அப்பொழுது நீ இந்த அப்பாவிற்கு நன்றி கூற போகின்றாய். நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. உன் மனதில் இருக்கும் பாசமும் நம்பிக்கையும் என்னுடைய பார்வையில் காக்கப்பட்டு இருக்கின்றது. குடும்பத்தை கலக்க நினைக்கும் அவர்கள் செய்கைகள் நீண்ட நாள் நிலைக்காது. கர்மத்தின் சட்டம் எவரையும் விட்டு விடாத பிள்ளையே. தவறு செய்பவர்கள் தாங்கள் நடக்கும் பாதையிலேயே தங்கள் செயல் பலனை அனுபவிக்க வேண்டி வரும். மட்டும் உன் உண்மை மனதை பாதுகாத்து நீ நிற்பாய். உன் நேர்மையை